அனைவருக்கும் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் இன்றைக்கி ஏப்ரல் 26, 2025 இன்றைக்கு வகுப்பில் மொழிபெயர்ப்புடைய பயிற்சி 5 பார்க்க போகிறோம். ஸோ 5வது எக்ஸசைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பழைய 6 முதல் 10ஆம் வகுப்பு புக்கு சமச்சீர் கல்வி பாட புத்தகங்கள்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில எளிய மொழிபெயர்ப்புகளை இங்கே நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட நமக்கு கேட்டிருக்கக்கூடிய அந்த எளிய மொழிபெயர்ப்பை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு யூனிட்டோடைய பயிற்சிகள் இங்கே முடிவு பெறுது. ஸோ எளிய மொழிபெயர்ப்புகளில் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, சில வார்த்தைகள் தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு போயிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அணைக்கட், அதாவது தமிழில் உள்ள அணைக்கட்டு தான் இங்கிலீஷில் அணைக்கட் அப்படின்னு மாறி இருக்குது. நம்ம காசுன்னு சொல்கிறது தான் இங்கிலீஷில் கேஷ் அப்படின்னு மாறி இருக்குது. கட்டுமரம் அது கட்டுமரன் அப்படின்னு மாறி இருக்குது. அப்புறம் கறின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, குழம்பு கறின்னு சொல்கிறோம், அதான் கறி அப்படின்ட்டு அங்கேயே மாறி இருக்குது. மாங்காய் மேங்கோ, அப்புறம் தோப்பு தோப், அப்புறம் பப்படம் அப்பளம்ங்கிறத பப்பட்டம்னு சொல்கிறோம் பப்படம், தேக்கு டீக்கு, அப்புறம் ஓலை ஓலா, அடுத்த மிளகு தண்ணி அது முளகு தண்ணி, கூலினா கூலி வேலை தான், கூலி அதை தான் சொல்கிறாங்க. பச்சிலை பச்சோலி, பலகனி அதான் பால்கனி, சந்தனம் சாண்டல், ஹைக்கூ துலிப்பா, இதெல்லாம் இங்கிலீஷ் அப்படியே போயிருக்கு. சில வார்த்தைகளை பார்த்திங்கன்னா சில மொழிகள்லேருந்து நமக்கு தமிழில் வந்திருக்கும். உதாரணத்துக்கு குல்லா, தலையில் குல்லா போட்டிருக்கோம். குல்லா என்பது பார்சி மொழியில் உள்ள ஒரு வார்த்தை. ரிக்ஷா ஜப்பானி, பஜார் பார்சி, அலமாரி அலமாரின்னு சொல்கிறோம். அலமாரிங்கிறது போர்ச்சுகீசிய வார்த்தை, எக்கச்சக்கம் அப்படிங்கிறோம் தெலுங்கு வார்த்தை. நபர் அரபி வார்த்தை, பேனா போர்ச்சுகீசியம், எழுதுகோள் தான் தமிழ். இனாம் உருது வார்த்தை, ரூபாய் இந்துஸ்தானி, ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறோம், அதிகம்னு சொல்கிறது உருது வார்த்தை. துட்டு டச்சு வார்த்தை, பீரோ ஃப்ரெஞ்சு வார்த்தை, கடுதாசி அது போர்ச்சுகீசிய வார்த்தைகள். இவ்வளோ வார்த்தைகள் நம்ம வெளியே இருந்து நமக்கு தமிழ் மொழியில் புழக்கத்தில் இருக்குது. இந்த மொழிகளில் உள்ள வார்த்தைகள் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பழைய புக்கில் கொஞ்சம் சில வார்த்தைகளை இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பிஏனா என்ன, எம்ஏனா என்ன, எப்படி சொல்லணும் அப்படின்ட்டு. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ இளங்கலை, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் முதுகலை, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இளம் அறிவியல், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் முது அறிவியல், பிகாம் எம்காம் இளம் வணிகவியல் முது வணிகவியல், பி லிட்ரேச்சர் இளங்கலை இலக்கியம், பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இளம் கல்வியியல், எம்எட் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் முது கல்வியியல், பிஎஸ்டி முனைவர் பட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, ஐஏஎஸ் இந்திய ஆட்சிப்பணி, ஐபிஎஸ் இந்திய காவல் பணி, ஐஎஃப்எஸ் இந்திய வனப்பணி, ஐஆர்எஸ் இந்திய வருவாய்ப்பணி, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ சொல்கிறோம் இல்லையா இளம் பொறியியல், மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் முது பொறியியல், பிடெக் இளம் தொழில்நுட்பவியல், எம்டெக் முது தொழில்நுட்பவியல், எம்ஃபில் ஆய்வியல் நிறைஞர், மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது சிஏ பட்டய கணக்காளர். ஸோ தமிழாக்கம் பாருங்கள், ஆங்கிலத்தில் தமிழத்துக்கு பாருங்கள். ஷாக்டு, ஐ வாஸ் ஷாக்டு அப்படின்னு சொல்கிறோம். ஷாக்டுனா மனம் வெதும்பி அதிர்ச்சி அடைகிறது. டீஃபாரஸ்டேஷன் காடுகள் அழிக்கப்படுறது. ஃபார் 30 years தொடர்ந்து 30 ஆண்டுகள். பிளான்ட் ட்ரீஸ் மரங்களை நட்டு. ரீஜியன் பகுதிகள். ஃபியூவல் ஃபுட்டு உணவையும் எரிபொருளையும். சாயில் எரோஷன் மண்ணரிமானம். டெசர்டிஃபிகேஷன் பாலைவனமாதல். ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி மக்களாட்சியின் பயன்களை அனுபவிக்கிறது. அடுத்தது ஜென்ரேஷன் தலைமுறையினர். அவுட்ஸ்டாண்டிங் சக்ஸஸ் தன்னலமற்ற பணி. அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்களே தன்னலமற்ற. 30 million ட்ரீஸ் 3 கோடி மரங்கள். இதுதான் அந்த புக்கில் இருக்கிறதுனால அப்படியே கொடுத்துருக்கேன், எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. அதை இங்கே நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியதான். அடுத்தது பார்த்திங்கன்னா சோஷியல் ஃபாரஸ்ட் சமூக காடுகள். எலெக்டட் தேர்வு செய்யப்பட்ட. மினிஸ்டர்ஸ் அமைச்சர். பாராளுமன்றம் பார்லிமெண்ட். மூமெண்ட் இயக்கம். ஹால்டிங் தடுத்து. சஸ்டெயினபிள் நிலையான. கிரீன் பெல்ட் மூமெண்ட் பசுமை வளாக இயக்கம். இப்போ 6 to 12 சமச்சீரில் கொடுத்துருக்கிறது பாருங்கள். டெலிவிஷன் தொலைக்காட்சி ரேடியோ வானொலி தெரிஞ்சதெல்லாம் விட்டுடலாம். டெலிஃபோன் தொலைபேசி, ஃபேன் விசிறி, கரண்ட் மின்சாரம், சேர் நாற்காலி, லைட் விளக்கு, டம்ளர் குவளை, சைக்கிள் மிதிவண்டி, பிளாட்ஃபார்ம் நடைமேடை, ஆஃபீஸ் அலுவலகம், சினிமா திரைப்படம், டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி, ரோடு சாலை, இதெல்லாம் தேவை கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா விட்டுருங்க. ஃப்ளைட் வானூர்தி, பேங்க்னா வங்கி, தியேட்டர்னா திரையரங்கம், ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை, கம்ப்யூட்டர் கணினி,
காலேஜ் கல்லூரி, யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், டெலஸ்கோப் தொலைநோக்கி, தெர்மாமீட்டர் வெப்பமானி, மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி, நம்பர் எண் போர்டு பலகை, ட்ரெயின் ரயில் தொடர்வண்டி, டிக்கெட் பயண சீட்டு, சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் நடைமேடை மாற்றம், ஸ்டெப்ஸ் படிக்கட்டு, சைடுனா பக்கம், டேடினா அப்பா. எல்லாம் ஸ்கூல் புக்கில் பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க பழைய புத்தகங்கள்லாம், ரொம்ப பெருசாகவே இருக்காது. லெசன் பாடம் புக் புத்தகம், லெசன் பாடம் புக் புத்தகம். அடுத்தது கன்சியூமர் அவேர்னஸ் நுகர்வோர் விழிப்புணர்வு, லீவ் விடுமுறை, டெஸ்ட்டு தேர்வு, திங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் அப்படின்னா பொருள் அப்படின்னு அர்த்தம். ஷாப் அப்படிங்கிறது அங்காடி. பார் எக்ஸாம்பிள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக, மம்மி அம்மா, நெக்ஸ்ட் அடுத்து, மேனுஃபேக்சரிங் டேட் உற்பத்தி நாள், எக்ஸ்பைரி டேட் காலாவதியாகும் நாள், மிஸ்டேக் தவறு, வெயிட் காத்திருத்தல், பேக் பை, கேர்ஃபுல் கவனம், இன்டர்வியூ நேர்காணல், டெஃபினெட்லி உறுதியாக, ஜாப் வேலை, மேனேஜர் மேலாளர், ஃபாண்ட் எழுத்துரு, கீபோர்டு விசைப்பலகை, www வேர்ல்டு வைடு வெப் உலகளாவிய வலைப்பின்னல், ஷிஃப்ட் கீ மாற்று விசை குமிழி, ஹார்ட்வேர் வன்பொருள், டேட்டாபேஸ் செய்தி தொடர்பு, அப்புறம் பைனரி லாங்குவேஜ் இருநிலை மொழி, மானிட்டர் கணினி திரை, வெப் சர்ச் இன்ஜின் தேடுபொறி, சார்ட்டிங் அரட்டை அடிப்பது, ப்ராப்ளம் சிக்கல், கார் ப்ளஷர்னு சொன்னால் தான் மகிழுந்து கார், ப்ளே விளையாட, ஐஸ்கிரீம் பனிக்குள், ஃபீவர் காய்ச்சல், ஸ்கூல் பள்ளிக்கூடம், ஃபார்ம் விண்ணப்பம், பில் ரசீது, அப்ளை விண்ணப்பிக்கிறது, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை விண்ணப்பிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு குடும்ப அட்டை, டீட்டெயில் விவரம், ஹெல்ப் உதவி, நேம் பெயர், ஒர்க் வேலை, பிரஸ் அச்சகம், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர், அட்ரஸ் முகவரி, ஸ்ட்ரீட் தெரு, கிளாஸ் வகுப்பு அறை, கிளாஸில் சொல்கிறோம் இல்லையா, லேட் தாமதம், போஸ்ட் ஆஃபீஸ் தபால் நிலையம், பெல் மணி, டீச்சர் ஆசிரியர், மார்னிங் காலை, சண்டே ஞாயிற்றுக்கிழமை, பர்த்டே பிறந்தநாள், ட்ரெஸ் ஆடை, டோன்ட் வரி கவலைப்படாதே, ஹாப்பி மகிழ்ச்சி, ஷர்ட் சட்டை, காஸ்ட்லி விலை அதிகம், மேட்ச் பொருந்துதல், விக்ட்ரி வெற்றி, காலேஜின் ஓல்டு ஸ்டூடெண்ட் கல்லூரியின் பழைய மாணவன், வாட் ஹேப்பண்ட் என்ன ஆச்சு, டிராஃபிக் ஜாம் போக்குவரத்து நெரிசல், பஸ் பேருந்து, லாஸ்ட் வீக் ரிசர்வ் கடந்த வாரம் முன்பதிவு, வாட்டர் தண்ணீர், வாஷ் கழுவுதல், யூனிஃபார்ம் சீருடை, ஹோம்ஒர்க் வீட்டுப்பாடம், ரெக்கார்டு ஆவணம், செக்ரட்டரி செயலர், பால்கனி முகப்பு மாடம், டிசைன் வடிவமைப்பு, சாம்பியன் வாகை சூடி, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. டெலிகேட் பேராளர், இவ்வளோ பார்த்ததுல பாருங்கள். ப்ரொப்போசல் கருத்துரு, இதெல்லாம் பழைய கேள்வியில் கேட்டது, இதெல்லாம் அப்படியே கேட்டிருக்காங்க. ப்ரொப்போசல் கருத்துரு, ப்ரொப்போசல்னு என்னது, இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம், அதுக்கு ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறோம், ஒரு ரேஷன் கடை கட்டுறோம், கலெக்டர் ஆஃபீஸில் ப்ரொப்போசல் கொடுக்குறோம், அந்த இதுதான். ஆட்டோகிராஃப் வாழ்த்து ஒப்பம், விசிட்டிங் கார்டு காண்பு சீட்டு, ப்ரீஃப் கேஸ் குறும்பெட்டி. நிறைய பேர் ப்ரீஃபாக பேசுங்கன்னா விரிவாக பேசுங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பேசும்போது அப்படி நம்ம நினைப்போம், நம்மளே ப்ரீஃபாக சொல்லுங்கன்னா சுருக்கமாக சொல்லுங்கன்னு அர்த்தம். ப்ரீஃப் கேஸ்ன்னு சொல்கிறேன். குறும்பெட்டி, லம்சம் திரட்சி தொகை, மெயின் ரோடு முதன்மை சாலை, புரோட்டோகால் மரபு தகவல். புரோட்டோகால்னால் வழக்கமாக பின்பற்றிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் புரோட்டோகால். செக் காசோலை, பெர்மிஷன் அனுமதி, லெட்டர் கடிதம், சுவிட்ச் சொடுக்கி, ஐஸ் வாட்டர் குளிர் நீர், கூல்ட்ரிங்க்ஸ் குளிர் சாறுகள், கிரைண்டர் மின் அரைவை இயந்திரம், ஃப்ரிட்ஜ் குளிரூட்டும் பெட்டி, டீ தேநீர், வாஷிங் மிஷின் வெளுக்கை இயந்திரம், சன் கதிரவன், டிராவல் பயணம், மேட்ச் போட்டி, ஓல்டு ஸ்டூடெண்ட் பழைய மாணவன், இயர் ஆண்டு, லைன் வரிசை, அட்டெம்ப்ட் தேர்ச்சி, பொக்கே பூங்கொத்து, ரிசீவ் பெற்றுக்கொள்ளுதல், அட்வைஸ் அறிவுரை, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் மழைநீர் சேகரிப்பு, ஆஸ்தட்டிக் இயற்கை வனப்பு, பயாலஜி உயிர் நூல், கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி, கிரீன் ரூம்ஸ் பாசறை, இன்ஸ்டிங்க்ட் இயற்கை அழிவு, ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு, ஸ்நாக்ஸ் சிற்றுனா, இன்டர்நேஷனல் லா அனைத்து நாட்டு சட்டம், கான்ஸ்டியூஷனல் லா அரசியல் அமைப்பு சட்டம்,
சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம், ஹைகோர்ட் உயர்நீதிமன்றம், ரிட்ஸ் சட்ட ஆவணங்கள். ஆக்சுவலாக நீதி பேரணைன்னு வரும், ஆனால் பழைய புக்கில் சட்ட ஆவணங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. சப்ஸ்டேன்டிவ் லாஸ் உரிமை சட்டங்கள், ப்ரொசீஜரல் லாஸ் செயல்பாட்டு முறை சட்டங்கள், இந்தியன் பீனல் கோடு இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. அடுத்த பாருங்க சிபிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு குற்றவியல் செயல்பாட்டு முறை தொகுப்பு, சிவில் ப்ரொசீஜர் கோடு உரிமையல் செயல்பாட்டு முறை தொகுப்பு, ஐஇஏ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சான்று சட்டம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்று சட்டம், இந்தியன் சக்சஷன் ஆக்ட் பலசில் கேட்டிருக்காங்க இந்திய வாரிசுரிமை சட்டம், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் நீதிமன்ற கட்டண வில்லை, பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விசன் பார்வை நிலைப்பு, டப்பிங் ஒளிச்சேர்க்கை, டைரக்டர் இயக்குனர், ஷூட்டிங் படப்பிடிப்பு, கார்ட்டூன் கேட்டிருக்காங்க கருத்து படம், நெகட்டிவ் எதிர் சுருள், கேமரா படப்பிடிப்பு கருவி, ட்ராலி நகர்த்தும் கருவி, மைக்ரோஸ்கோப் நுண்ணொளி பெருக்கி, லென்ஸ் உரு பெருக்கி, மோஷன் பிக்சர்ஸ் கேட்டிருக்காங்க இயங்குறு படங்கள், புல்லட்டின் சிறப்பு செய்தி இதழ், டெட்லைன் குறித்த காலம், ஃப்ளாஷ் நியூஸ் பல கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க சிறப்பு செய்தி, ஃபோலியோ நம்பர் இதழ் எண், லேஅவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு, விட்ஸ் மிகச்சிறிய அளவு, ஷெல்லெக் அரக்கு, செல்ஃபிஷ் கிளிஞ்சல் உயிரி, ஷெல்வ் தள்ளிப்போடு, செல் தள்ளிப்போடு, ஷெல்வுங்கிறது தள்ளிப்போடு, செல்லுங்கிறது என்னது உங்களுக்கு மேல் ஓடு, ஃபோர்ஃபண்ட் முன்னறிவிப்பு, கேஜோல் மருட்டி இசைவு, கஜோல்மெண்ட் மருட்டி வசைப்படுத்துறது, கஜோலரி பசப்புதல்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெர்சேஞ்ச் அநேகமாக, பெர்போரேட்டர் துளையிடுபவர், பர்ஃபெக்ட் முழு நிறைவு, ஃபோ கேட்டிருக்கிறாங்க செருணர் அல்லது எதிரி. இந்த வார்த்தையை பழைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. செருணரை காணின் சுமக்க, அதில் அண்டர்லைன் மட்டும் செருணருக்கு இதுக்கு இணையான ஆங்கில வார்த்தை என்ன? ஃபோ. ஃபேன்ஃபேர் எக்கால முழக்கம் ஆரவாரம் பண்ணுறது, ஃபேங்கிள் நாகரிகம், ஃபேன்டைல் கேட்டிருக்காங்க வீட்டுப்புறா பழைய கேள்வி, ஃபேசில் இணக்கமுள்ள, மிஷாப் விபத்து, மிசரபிள் துக்ககரமான, மிஸ்டீடு கெட்ட செயல், கேம்ஃபர் கற்பூரம், சைடு சலசலப்பு, சாவோஸ் கலவரம், கனாடு பொய்க்கதை, ப்ரொடக்ஷன் உற்பத்தி, இன்கல்பேட் குற்றச்சாட்டு, ஸ்பிட் துப்புறது, ஸ்பைட் விரோதம், ஸ்பிட்ஃபயர் முன்கோபி கேட்டது எல்லாமே கேட்டது தான். ஸ்பிட்ஃபயர் அப்படிம்பாங்க ரொம்ப முன்கோபிய, ஸ்லோப்பிங் சரிவான, டிராக் சுமை, டோம் குவிந்த கூரை, டோயன் பிரபலமானவர், டோல் மானியச் சலுகை, பைரேட் கடற்கொள்ளையர். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பழைய கொஷினில் அவ்வளவும் கேட்ட டிரான்ஸ்லேஷன்ஸ். ஸோ எளிய மொழிபெயர்ப்புகள், பைரேட் கடற்கொள்ளையர்கள், சூப்பர்லெஸ் உணவற்ற, சப்ளண்ட் குப்புறத்தள்ளு, சப்பிள் தொய்வுடைய, சப்ளிமெண்ட் துணை நிறைவு, கிரைப் துன்புறுத்து, ரின்ஸ் கழுவுறது, ரியாட் கலகம் ஏற்படுத்துறது, ரைண்ட் பட்டை, ரிம்பிள் சிற்றலை, டெலிஜென்ஸ் விடாமுயற்சி, இலுமைன் வெளிச்சமாக்கு, இல்வில் கெட்ட எண்ணம், டைஜஸ்ட் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறது, டைஜஷன் ஜீரணமாகிறது, டிஜிட் விரல் இடை, அதாவது டிஜிட்டல்னு சொல்கிறோம், டிஜிட் விரல் இடை பழசை கேட்டிருக்காங்க, மேரண்ட் குறைபாடு, மார்பிள்ங்கிறது சிற்பங்கள்னு சொல்லக்கூடாது பழசலான கேட்டிருக்காங்க, மார்பிள்ங்கிறது பளிங்கு சிற்பங்கள், மார்ச் பவனி மார்ச் ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்களா அது, மேர் கெடு, சாண்டல் சந்தனம், வேஜர் கூலி வாங்குறவர், ஆன்செஸ்டர் நம்மளுடைய முன்னோர்கள், மோல்னு சொல்லுவோம் நுண்கூறு, அவ்வளவுமே படிச்சுக்கோங்க. இது எல்லாமே பழைய கேள்வி. ஹிப்போக்ரிசி கபட நாடகம், பொய்யா சொல்லி ஏமாத்துறது ஹிப்போக்ரிசி, செல்போன் அலைபேசி, ரீடு அப்படின்னா மீண்டும் செய், அண்டுனா முன்னாடி செஞ்சதுக்கு போன அர்த்தம், கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்தா அண்டு ஆகும், ரெக்கர் திரும்பவும் நிகழ், ரெக்டம் மலக்குடல், ரிஸ்ட் மணிக்கட்டு, ரிஸ்ட் வாட்ச்னு சொல்கிறோமா மணிக்கட்டில் கட்டுற வாட்ச், ரைட் எழுது. அடுத்தது ரைட், இந்த ரைட்டுங்கிறது உரிமை, ஹோமோஃபோன்ஸ் ரிட்ஸ், எவோக் அலை, எவோல்வ் வெளிப்படு, எவின்ஸ் நிருபி, எவிக்ட் அகற்று, இ ஜேர்னல் மின் இதழ், இன்ஸ்டிங்க்ட் இயற்கை அறிவு, இன்ஸ்டிங்க்னா உள்ள இருக்கக்கூடியது, அதாவது அங்கே வந்து இயற்கை அழிவு கொடுத்துருச்சு, இயற்கை அறிவு தான் கரெக்ட். இன்ஸ்டிங்க்னா உள்ளுணர்வு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு மழை பெய்ய போகுதுங்கிறது நம்மளை வந்து உணர்றோம் இல்லையா, அதுக்கு பேர் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்ட்டு பேர். மைட் இஸ் ரைட்
வல்லான் வகுத்ததே வாய்க்கால், ஆர்காலஜி தொல்லியல் ஆய்வு, எக்ஸ்ப்ளோரர்ஸ் நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள், லூட் மியூசிக் யாழிசை, சேம்பர் ஏதென்று, ரோட் நெட்டுரு, டு லுக்கப் எட்டி பார்த்தேன், டிடாக்டிக் கம்பைலேஷன் நீதிநூல் திரட்டு, சிம் கார்டு செறிவட்டை, வேர்டு ப்ராசஸர் சொற்செயலி, அப்லோடு பதிவேற்றம் செய்கிறது, இ ரீடர் மின் படிப்பான், ஸ்வீட் இனிப்பு, டயபெட்டிக் பேஷண்ட் சர்க்கரை வியாதிக்காரர், டெலிகேட் பார்த்தோம் பேராளர், சாம்பியன் வாகை சூடி, புரோட்டோகால் மரபு தகவு, செஞ்சுரி நூற்றாண்டு, டென்ஷன் மன அழுத்தம், எல்லாமே பழைய கேள்வி. இது போக சில பிறமொழி சொற்களும் கொடுத்துருப்பேன். இம்மார்க்கத்தில் யாத்திரை, இவ்வழியில் புனித பயணம்ங்கிறது தனியாக சரியான வார்த்தை. மொழிபெயர்ப்பில் பஞ்சம்னு சொல்லக்கூடாது, வறட்சின்னு சொல்லணும். க்ஷேமமாக இருக்கீங்களான்னு சொல்லக்கூடாது, நலமாக இருக்கீங்களான்னு சொல்லணும். சொத்து சொல்லக்கூடாது, உடைமை. ஆசை கிடையாது, அவா. பாதம் இல்லை தாள், நாமம் இல்லை பெயர். நதி சொல்லக்கூடாது, ஆறு. மார்க்கம் சொல்லக்கூடாது, வழி பாதை. அகிலம் சொல்லக்கூடாது, உலகம். உபதேசங்கள் கிடையாது, அறிவுரை. அதிசயம் சொல்லக்கூடாது, இந்த த தி க இந்த வார்த்தைகள்லாம் தமிழில் கிடையாது. அதனால இந்த இந்த தீன்னு வருதுல, அது பேர் இந்த திங்கள்னு தான் சொல்கிறோம், அதை திங்கள்னு சொல்லலை. இந்த தி கி க இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தைகள், சமஸ்கிருதம். அதனால தீன்னு சொல்கிற மாதிரி வருது. அதிசயம், ஆனந்தம், சகோ, ஆரோக்கிய, வாசிக்கும், இந்த மாதிரி பாருங்க. மார்க்கம், நதி, பாதம், இந்த த க க இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. தமிழ் வார்த்தை பாருங்க, உச்சரிப்பு தெளிவாக இருக்கும். வியப்பு, மகிழ்ச்சி, படிக்கும், உலகம், அப்படிதான் இருக்கும். அறிவுரை இப்படி தான் இருக்கும். அப்போ சகோதரன் சொல்லக்கூடாது, உடன் பிறந்தவன். ஆரோக்கியம் கிடையாது, உடல் நலம். வாசிக்கும் அப்படின்னு சொல்கிறத விட படிக்கும். இது எல்லாமே எளிய மொழிபெயர்ப்புகளில் இது வரைக்கும் கேட்ட கேள்விகளுடைய தொகுப்புகள் இதில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே மேக்ஸிமம் இதை தாண்டி ஒரு டிரான்ஸ்லேஷன் பற்றி கேட்க போகிறதே கிடையாது. எளிய மொழிபெயர்ப்பில் இதை தாண்டி வர எக்ஸசைஸ் கேட்க வாய்ப்பு கிடையாது.